இங்க பழனிவேல் இங்க வரது வந்துட்டு கொஞ்சம் கூட சக்திவேலுக்கு பிடிக்கல. முத்துவேலோட கட்டாயத்தால தான் தன்னுடைய தம்பி இங்க வராங்க அப்படின்றது இங்க சக்திவேலுக்கு புரிஞ்சாலும், ஒரு பக்கம் வந்து தான் அண்ணன் பண்றதும் பிடிக்கல. ஒரு பக்கம் அவர் மாறிக்கிட்டு போறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க சக்திவேலுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் பண்றது? இவனை இந்த பக்கம் வரவிடாம தடுத்து எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அவன் நம்ம வீட்டு பக்கம் வராம இருக்க மாட்றான். இங்க நடக்கிறது அங்கேயும் அங்க நடக்கிறது இங்கேயும் வந்து சொல்லி ஏதாவது குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காண்டா அப்படின்னு குமார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. குமார் அதுக்கு வந்துட்டு, ஏன்பா நம்ம நம்ம முன்னாடி அவமானப்படுத்துறதுனாலையும் அசிங்கப்படுத்துறதுனாலையும் தானே சித்தப்பா இந்த பக்கம் வந்துட்டே இருக்காரு. பேசாம அவர் 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி பார்ப்போம். அப்போ இந்த பக்கம் வீட்டு பக்கம் தலையை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு நினைப்பாரா இல்லையா சொல்ல. இதை கேட்ட சக்திவேல், நீ சொல்றதுண்டா சரி. இன்னைக்கு எப்படியும் பொண்ணு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு எங்க நகை எடுக்கிறத பத்தியும் புடவை எடுக்க போறத பத்தியும் பேசுறதுக்கு வருவாங்க. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பேசாம அவங்க இங்க வரட்டும். அந்த நேரம் பார்த்து இங்க சக்திவேலை வர வச்சு, அந்த நேரம் இங்க பழனிவேலை வர வச்சு நம்ம அசிங்கப்படுத்துற வேண்டியதான்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க பழனிவேலும். அதே போல கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டிலேருந்து வரேன். எங்க முத்துவேல் என்ன பண்றாங்கன்னா, டேய் பழனிவேலு, சீக்கிரமா கிளம்பி வாடா, பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அன்னைக்கு தான் நீ லேட்டா வந்த, இன்னைக்கு அது கொஞ்சம் சீக்கிரமா வாயேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இங்க அதாவது பாண்டியனும் அனுப்பி வைக்கிறாங்க. பழனிவேலும் ஓடி வராங்க. வீட்டுக்கு வர பழனிவேலை பார்த்துட்டு, அன்னைக்கு தான் நீங்க சரியா பார்க்கல, இவன் தான் என்னுடைய தம்பி, இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்ல. ஆமாம்மா, தம்பியா தான் இருந்துட்டு இருக்கான், ஆனா ஒரு வேலைக்கும் உருப்படி கிடையாதவன். அடுத்த வீட்டில் போய் திண்டத்துக்கு அங்கே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொந்தமாக இத்தனை வருஷத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கானா பாருங்க. கையில் ஒரு 10 பைசாவுக்கு கூட லாய்க்கே இல்லாதவன்னு சொல்லி கண்டபடி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி பேச, முத்துவேல் வந்துட்டு, போதும் போதும் நிறுத்து சக்திவேலு, அவன் நம்ம தம்பி தானே, மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசலாமான்னு சொல்ல. என்னம்மா நான் மற்றவங்கன்னு சொல்லிட்டீங்க, நம்ம வீட்டுக்கு சம்மந்தியாக போகிறவங்க, அதுவும் முதல் சம்மந்தி, இவங்களை போய் நீங்கள் மற்றவங்கன்னு சொல்லிட்டீங்களேன்னு எங்கள் சக்திவேல் வருத்தப்பட, நான் அப்படி சொல்லலாம்னு சொல்ல வர வேணும்னே கோச்சிட்டு போகிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போக, இவன் ஏன் தான் இப்படி இருக்கான், வர வர அவன் மாறிட்டே போகிறான்னு எங்கள் முத்துவேல்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நான் என்னால் எதுக்கு இந்த பிரச்சனை, அண்ணனுக்கு நான் இங்கே வரது பிடிக்கல, அதனால தான் இப்படி பேசுது. பரவாயில்லண்ணே, நீங்கள் சந்தோஷமா இந்த குமாரோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க, நான் போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே முத்துவேலுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏமா எதுக்குமா இப்படி இருக்கான்னு சொல்லி இங்கே வந்துட்டு தன்னுடைய அம்மாட்ட சொல்ல, நான் சின்ன வயசுலேருந்து 2 பேரையும் அடிச்சே வளர்த்துருக்கணும்டா, விட்டு போக தான் இப்போ அவன் கைமீறி போயிட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான் வருத்தப்பட்டு உள்ளே போகிறாங்க. வெளியில் வர பழனிவேல் ரொம்ப வருத்தமாக இருக்கிறத பார்த்த பாண்டியனுக்கு, என்னாச்சுடா பழனி, எதுக்காக இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பழனிவேலும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க, என்னதாண்டா ஆச்சு, திரும்பவும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்க, அது ஒன்றும் இல்லைக்கா, விடுக்காணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே கதிரும் செந்திலும் விடவே இல்லை. இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லை நான் போய் கேட்கவான்னு இங்கே கதிர் கோமா கத்தின உடனேயே இங்கே பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க, அது இல்லை மாமா, இத்தனை வருஷமாக நான் இங்கே உழைச்சிட்டே இருக்கேனா, நீங்கள் எனக்காக எதுவுமே செஞ்சதில்லையா, கை செலவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட உங்கள் கையேந்தி நிற்க வேண்டிய நிலமையில நான் இருக்கேன். அப்படி இருக்கப்போ பொண்ணு உனக்கு எப்படிடா கொடுப்பாங்கன்னு சொல்லி வந்தவங்க முன்னாடி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாரு. ஏன் இப்போ நீ இங்கே வந்து இருந்தால் உனக்காக நான் பெரிய ஸ்டோரே அமைச்சு கொடுப்பேன், அங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்லன்னு சொல்லி ரொம்ப தப்பு தப்பாக பேசிட்டாரு அண்ணன் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு முத்துவேல் அண்ணன் கூட சப்போர்ட்டாக நினச்சி, ஆனால் சக்திவேல் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டார், இனிமேல் நாங்கள் போக போகிறதே இல்லைக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பழனிவேல் அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாம மேலே மாடிக்கு போக, இங்கே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கூடவே கதிரும் செந்திலும் போயிடுறாங்க. அப்போ கீழே இருக்க கோமதி தன்னுடைய பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க. என்னங்க, இவன் வருத்தப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, பேசாமல் இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இவனுக்குன்னு ஏதாவது ஒரு நிலையான ஒரு வேலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்ல, இவனுக்கு என்னடி தெரியும், கடையை தவிர, கடையை தானே வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல, நம்ம ஏங்க அவனுக்குன்னு ஒரு கடையை வச்சு கொடுக்கக்கூடாது, அதை வச்சு அவன் முன்னேறிக்க மாட்டானான்னு சொல்ல, என்னடி நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்துட்டு இருக்கோம் கூட்டு குடும்பமாக, இதில் இருக்க தனித்தனி கடைன்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, எல்லாம் நமக்கு தானேங்க, எல்லாம் நம்ம பசங்க, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி, இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நமக்காக ஓடி வந்து நம்ம பக்கத்தில் நின்ன பழனிவேலுக்காக இதை கூட நம்ம செய்யலைன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியன் யோசிக்கிறாங்க. நீ சொல்கிறதுலாம் சரிதான், பேசாமல் பழனிவேலுக்கு நம்ம ஒரு கடையை வச்சு கொடுப்போம், அந்த கடையை வச்சு அவன் பொழைச்சிக்கிட்டானா அதுவே போதும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக பொண்ணு கொடுப்பாங்க, நம்மளும் ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும், அவனோட குடும்பத்தை அவன் பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்குல்லன்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான், பேசாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாளைக்கே முடிஞ்சால் கூட நீங்கள் இதுக்கான ஏற்பாட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே கீழே வந்து செந்திலும் கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா இதை மாமாவுக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காரு, நம்ம இந்த விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேணாண்டா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அப்பாவே சொல்லட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே கதிரும் உள்ளே வந்துடுறாங்க. அடுத்த நாள் எப்போதும் போல போக இதுக்கு வந்து பாண்டியன் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பழனிவேலை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. என்னக்கா, மச்சனுக்கு என் மேலே கோமா என்ன, இவரே என்னை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்கிறாருன்னு சொல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் கிட்ட
சொல்லிட்டு இருக்காங்க. பழனிவேலு வீட்டில் இருக்க கதிர் செந்தில் 2 பேருமே சொல்கிறாங்க, சரி நாங்களும் வெளியில் கிளம்பி போயிட்டு வரோன்னு சொல்ல, ஏண்டா மச்சான் தான் என்னை வர வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்களே என்னை கூடவே கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்படி என்னடா எனக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்குன்னு எங்கள் பழனிவேல் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் அம்மாவுக்கு உதவியே இருங்க, சமைச்சிட்ருங்க, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்ல, என்ன கடைசியில் நம்மளை சமைக்க விட்டுருவானுங்க போலே நினச்சிட்டு எங்கள் பழனிவேல் இருக்க வெளியில் போகிற செந்தில் வந்துட்டு, நம்ம இந்த விஷயத்த சரவணன் கிட்ட சொல்லுவோமா, அண்ணன்ட்ட சொன்னால் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மாம்மா என்ன விஷயம், நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஃபோனை வச்சுட்டு இங்கே அதுக்கு பிறகு விவரத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அங்கே பழனிவேல் சித்தப்பாவுக்கு தனியாக கடையா, இது எப்படி அதுவும் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே வந்து சரவணன் சொல்கிறாங்க, எப்படின்னா இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்காக இதை கூட செய்யலைன்னா எப்படின்னு சொல்ல, இல்லை இத்தனை வருஷமாக செந்திலும் தானே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கும் உங்களுக்கும் செய்யக்கூட உங்கள் அப்பாவுக்கு தோணலை, மாமாவுக்காக எதுக்காக, ஏன் சித்தப்பாவுக்காக அதை எதுக்காக இப்போ உடனே செஞ்சாகணும், அவருக்கு இல்லாத சொத்தா நிலமா, ஏகப்பட்ட சொத்து இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சொத்தெல்லாம் இருக்குது ஆனால் அது இவர் பேரில் இருக்கா, இவருக்குன்னு எழுதி கொடுக்கலன்னு சொல்ல, இவர் போய் இப்போ கேட்டால் எழுதி கொடுக்காமல போயிட போகிறாங்க, அந்த சொத்தை வச்சு இவர் நிறைய ஆரம்பிச்சுக்கலாமே, நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க 3 பேருக்குமே பிரித்து கொடுக்குறதுக்கே இங்கே சரிசமமாக எவ்வளோ வரும்னு தெரியல, இதில் பாதி தான் அவருக்குன்னு தனியாக போட்டு கடை ஆரம்பித்து கொடுத்தா நம்ம என்னங்க பண்ணுறது, நீங்களே வந்துட்டு ஒரு தற்கிரியில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் முதலாளி ஆகணும்னு நான் நினைக்க மாட்டேனா, இப்படி உங்களை பற்றியும் கதிர் செந்தில் தம்பியை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் அப்பா பண்ணுறது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்ல, என்ன மயிலு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், சித்தப்பா அதுவும் எங்கள் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு எங்களோட சித்தப்பாவுக்காக தானே அப்பா பண்ணுறாரு, இதை போய் நீ இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் சித்தப்பாவாக இருந்தாலும் எல்லாருக்குமே வாயும் வயிறும் வேற வேற தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சரவணன் ரொம்ப அதிர்ச்சியோட எங்கள் தங்கமையில் பார்க்குறாங்க. என்னங்க நான் பேசுகிறது இப்போதைக்கு உங்களுக்கு தப்பாக படலாம், ஆனால் பின்னாடி எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க அப்படின்னு வரும்பொழுது தான் அந்த காசோட அருமை பணத்தோட அருமை எல்லாருக்குமே தெரிய வரும். நீங்கள் இப்போ தனியாக வேலை பார்க்குறீங்க, இப்போ சம்பள பணத்தை வேணால் நீங்கள் எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம், ஆனால் அதுவே உங்கள் தம்பிங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள், உங்கள் செந்தில் தம்பி அதே கடையில் அங்கேயே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரோட நிலைமை யோசிச்சு பாருங்கள், அவருக்குன்னு ஒரு குழந்தை வரும்பொழுது அந்த குழந்தையோட ஒவ்வொரு செலவுக்கும் போய் உங்கள் அப்பா கிட்டே நின்றுட்டுருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க தங்கமயிலும். இந்த விஷயத்தை இதோட விடக்கூடாதுன்னு நினச்ச தங்கமயிலும் இங்கே சரவணன்கிட்ட பேசினதோட நிறுத்தாமல், சரவணன் வந்துட்டு நீ ஏதோ கோவத்தில் பேசுகிற, கொஞ்சம் அமைதியாக இரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதுவும் சித்தப்பா நம்ம கூடவே இருந்தவங்க, அவருக்காக செய்கிறத நாங்கள் சந்தோஷமாக தான் ஏற்றுப்போம், எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் வராது, நீ இதை பற்றி யோசிக்காத மயிலுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக இதை இதோட விடக்கூடாதுன்னு நினச்சி தங்கமயில் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுறாங்க பாண்டியனுக்கு. என்ன ஃபோன் வருது அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் பாண்டியனும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க தங்கமயில் கிட்ட. தங்கமயில் சொல்கிறாங்க, என்னம்மாம்மா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனேன்னு சொல்ல, என்னப்பா என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா, நான் வெளியில் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலும், நீங்கள் எதுக்காக போயிருக்கீங்கன்னு எனக்கு விஷயம் தெரியுமாமான்னு சொல்ல, என்ன விஷயம் எதை பற்றி பேசுது இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி இருக்க, என்னப்பா மயில் எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு பாண்டியன்னு சொல்ல, அதுக்கு பிறகு மயில் சொல்கிறாங்க, இல்லைம்மாம்மா இப்படி நீங்கள் வீட்டில் யார்கிட்டையும் எந்த எதுவுமே சொல்லாமல் நீங்களாம் முடிவெடுத்து பண்ணுறீங்களே இது சரியான்னு சொல்ல, என்ன மயில் இப்படி பேசுது நம்ம கிட்டே நினச்சி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நான் இப்படி பேசுகிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் நான் இதை இப்போ கேட்காம விட்டுட்டேன்னா பின்னால் கஷ்டப்பட போகிறது நாங்களும் கூட தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா மயிலி எதை பற்றி பேச வரேன்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் பழனிவேல் சித்தப்பாவுக்காக தனியாக கடை ஒன்று ஆரம்பித்து கொடுக்க போகிறதான் நான் கேள்விப்பட்டேன், அப்படி பார்த்தா நீங்கள் உங்கள் 2 பசங்களுக்கும் இல்லை 3 பசங்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவருக்கு செய்கிறதுல தப்பே இல்லை, அவருக்குன்னு தனியாக சொத்து பத்தெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அவருக்காக எதுக்காக அம்மா கஷ்டப்படணும், இருக்கிற பணத்தை வச்சு உங்கள் பசங்களுக்காக நீங்கள் செய்யுங்க, அதை நான் ஏன்னு கேட்க போகிறது கிடையாது, ஆனால் நீங்கள் 3வது மனுஷன், அதுவும் அந்த பழனிவேலு சித்தப்பாவுக்காக பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலை, ஏன்னா அவருக்கு எங்கள் ராஜி வீட்டிலன்னு சொல்லி அவங்க அப்பாவும் 2 பேருமே வந்துட்டு சொத்து நிறையவே வச்சுருக்காங்க, அப்படி பார்க்கையில் நம்மக்கிட்டே இருக்கிறத கொடுத்து உதவி பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்டே அதிகம் இருக்கணும்ல அம்மான்னு சொல்ல, எனக்கே புத்திமதி சொல்கிற அளவுக்கு வந்துட்டியா, எதையுமே யோசிக்காம தான் நான் செய்கிறேன் நீ நினச்சிட்டு இருக்கியாமா மயில், எங்கள் வீட்டில் யாருமே இதை பற்றி கேள்வி கேட்கல, ஆனால் நீ கேட்குறியே அப்படின்னு சொல்ல, இங்கே மூத்த மருமகளா அதுவும் என்னோட கடமை பொறுப்பு தானே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே சங்கடமாகறாங்க. நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா, இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி கேள்வி கேட்குறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குமான்னு சொல்ல, நான் கேட்குறது சங்கடமாக இருக்கலாமாம்மா, ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கே தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மயிலும். இப்படி வெளியில் போன சரவணன் தங்கமயில் தன்னோட அப்பாட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து ஃபோனை பிடுங்கி ஹலோ அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, என்னப்பா மயில் இப்படியெல்லாம் பேசுதேன்னு சொல்ல, அப்பா நீங்கள் அவள் சொல்கிறத நினச்சதும் சங்கடப்படாதீங்க, மயில் இப்படி பேசுகிறது எனக்கே ஆச்சரியமாக தான்
இருக்குது, நம்ம நல்லதுக்காக சொல்கிறேன்னு நினச்சி அவள் ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம குடும்பத்தை பற்றியோ இல்லை பழனிவேல் சித்தப்பாவை பற்றியோ சரியாக தெரியல, இப்போ வந்திருக்கான்றதுனால ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு பேசி எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கப்பா. நீங்கள் எடுத்த முடிவு எப்போதுமே சரியாக தான் இருக்கும், அது என்றைக்குமே தப்பாக போகாது. இதில் நானும் சரி தம்பிங்களும் சரி உறுதியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் பேசாமல் எங்கள் பழனிவேல் சித்தப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக பண்ணுங்கள். இதனால் எங்களால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் பாண்டியன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும்ப்பா, எனக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க போக, என்ன மாமா இப்படி இருக்கீங்க, நான் மாமாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்காக ஃபோனை பிடிங்கன்னு சொல்ல, இங்கே சரவணன் ரொம்ப கோவத்தோட ஃபோனை எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி வெளியில் போகிறாங்க. வெளியில் போக இங்கே பின்னாடியே போகிறாங்க. இங்கே பின்னாடியே ஓடுறாங்க. தங்கமேலும் ஓடுற தங்கமேலு இங்கே சரவணன் கிட்டே சொல்கிறாங்க, என்ன மாமா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க சொல்ல, இதை கேட்ட சரவணன், நான் வர்ற கோவத்துக்கு ஒன்று அடிச்சிருவேன்னு தோணுதுன்னு சொல்லி கையை அங்கே இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. என்னாச்சு என்ன எதனால அப்படின்னு சொல்லி எல்லாருமே வரேன். ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிவிட்டு இங்கே சரவணன் தங்கமேல்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மேலு, நீ பண்ணுறதெல்லாம் சரியா தவறா அப்படின்றத விட நீ வேணும்னு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியான்றது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாம்மா, நமக்காக தான் நான் யோசித்தேன், நம்ம எதிர்காலத்துக்காக தான் நான் யோசித்தேன், அதுக்காக தானே சொன்னேன்னு சொல்ல, இங்கே பாரு மேலு, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ எதுக்கு கவலைப்படுறேன், நான் இருக்கும்போது நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா, நம்ம அப்பாவை சேர்த்து வச்சிருக்க சொத்து தான் உனக்கு முக்கியம்னு நினைக்கிறியா, அது நம்மளோட சொத்துன்னு சொல்கிறத விட அவர் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்து, அதை முதல்ல புரிஞ்சுக்கும். அது யாருக்கு எப்படி கொடுக்கணுன்றது அவர் தான் முடிவு பண்ணணும், அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. இதுவே என்னோட சொத்தை அவர் எடுக்கிறாரு, என்னோட பணத்துலேருந்து அவர் செலவு பண்ணுறாருன்னா நான் கேள்வி கேட்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது. நான் மாதம் மாதம் கொடுக்குற பணத்தை கூட என்னோட அக்கௌண்ட்டில் தனியாக அவர் தனியாக சேர்த்து வச்சிட்ருக்காரு. இது உனக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் நீ உன் விருப்பத்துக்கு ஏதாவது செஞ்சுட்ருப்பியா, தெரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்க பாரு. அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இன்னொரு தடவை குடும்ப விஷயத்தில் தேவையில்லாமல் முக்க நுழைக்காத. உன்னோட எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதாவது இருந்தாலும் அப்பாகிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு யார்கிட்ட எதையும் கேட்காம உன் விருப்பத்துக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட கிளம்பி போக, எங்கள் தங்கமேல அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க. எல்லாம் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டு போகிறாரே மாமா, இவருடைய மனசை மாற்றணும்னு நினச்சி ஏதாவது ஒன்று பண்ண போக நம்ம கடைசியில் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறதே வேலையாக போச்சு. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பொறுமையாகவே நம்ம நடந்திருக்கலாமோ, இப்படி மொத்த பணத்தையும் தூக்கி அங்கே பழனிவேல் சித்தப்பாட்ட கொடுக்குறாருன்னு நினச்சி தானே நம்ம கோவப்பட்டோம். நம்ம கோவம் உண்மையா நியாயமா இல்லையான்றதை பற்றி கூட புரிஞ்சுக்காம இப்படி நான் தான் எல்லா தப்பும் பண்ணுன்ற மாதிரி இப்படி பேசிட்டு போகிறாரே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இங்கே தங்கமேலு யோசனையில் இருக்க, அங்கே என்ன பண்ணுற வா போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமேலையும் கூப்பிடுறாங்க. தங்கமேலும் பின்னாடியே போக இங்கே பாண்டியனும் வீட்டுக்கு வந்துட்டு பழனிவேல் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. பழனிவேலும் சரி கோமதியும் சரி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட, இப்போ எதுக்கு மச்சான் எனக்கு தனியாக, இப்போ அந்த கடையில் என்னை இருக்க விடாதுன்னு சொல்கிறீங்களா, என்னை தனியாக அந்த கடையை விட்டு போக சொல்கிறீங்களான்னு சொல்ல, இல்லைடா உனக்குன்னு ஒரு தனி கடை அமைச்சு கொடுத்தாலும் உனக்கு பொறுப்பு வரும், அந்த பொறுப்போடு நீ வேலை பார்த்தனா கண்டிப்பாக உனக்கு பொண்ணு கிடைக்கும், கல்யாணமும் ஆகும், உன் வாழ்க்கையை நீயும் பார்த்துக்கலான்னு சொல்ல, அப்போ என்னை தனியாக போக சொல்கிறீங்களான்னு சொல்ல, என்னடி இவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான், நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. கடைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, நானே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்னும் 2-3 நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு நீ அந்த கடையில் நல்லா நீ தான் ஓனர் சரியா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பழனிவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே போல் எங்கள் கோமதியை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் பாண்டியன் கிட்ட பேச, உண்மையிலேயே நீங்கள் பழனிவேலுக்காக இப்படி பண்ணதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்ல, இடையில எங்கள் தங்கமேல் ஃபோன் பண்ணி தங்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கோமதியை பயங்கர கோவப்படுறாங்க. இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இந்த வீட்டில் ராஜி மீனானு எல்லாரும் தான் இருக்காங்க, ஆனால் இங்கே இவங்க 2 பேருக்கும் இல்லாத அக்கறை அவளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, பொறுப்பான மருமகன்னு, அந்த பொறுப்பான மருமக பண்ணுற காரியமா இது, ஏன் இந்த வீட்டில் ராஜுவோ மீனாவோ அதை பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை, இவளுக்கு மட்டும் என்ன புதுசாக அக்கறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்ட பாண்டியனும் ரொம்ப வருத்தப்பட்டு நிற்க, உடனே கோமதி சொல்கிறாங்க, நீங்கள் வருத்தப்பட்டு நின்று இங்கே வந்திருக்க தங்கமையில இன்னமும் உச்சத்தில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க, நீங்கள் எப்போதும் போல இருங்க. இங்கே வீட்டுக்கு வந்த கையோட தங்கமேல் கிட்ட எதுக்காக இப்படி சொன்னேன்னு கேள்வி கேட்குறீங்களோ இல்லையோ, ஆனால் நான் கேட்க தான் செய்வேன்னு இங்கே வந்து கோமதியை சொல்ல, இதை கேட்ட ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படியே இருக்காங்க பாண்டியன் அந்த யோசனையில் இருக்காங்க. நம்ம தவறான ஒரு வழியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துட்டோமோ, இப்படி இந்த பொண்ணு நம்மளை கேட்குற அளவுக்கு நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, நம்மளே ஒரு நிமிஷம் யோசிக்கிற வைக்கிற அளவுக்குள்ள அந்த பொண்ணு கேள்வி மேலே கேள்வி கேட்டுடுச்சுன்னு எங்கள் பாண்டியனும் வருத்தத்தில் இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் பொறுக்க முடியாத கோமதி பாண்டியன் தூங்கின பிறகு எங்கள் தங்கமேலுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அத்தை ஃபோன் பண்ணுறாங்க இந்த நேரத்தில், மாமா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார் போல், அதை கேட்குறதுக்காக தான் பண்ணுவாங்க நினச்சி ஃபோன் அட்டன் பண்ணுறவங்க எப்படியாவது பேசி சமாளிச்சுக்கலான்னு தங்கமேல் நினச்சிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை அட்டன் பண்ண உடனே கோமதி சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இந்த குடும்பத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும், நீ சொல்லி செய்யணுன்ற அவசியம் யாருக்கும் கிடையாது, அந்த பொறுப்பு உனக்கு வந்ததா நினச்சி ஏதேதோ இந்த வீட்டில் செய்யணும்னு நினச்சி
நீ ஏதாவது பண்ணி அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காத. ஏன் தம்பிக்கு என்ன செய்யணுன்றது எனக்கும் தெரியும். இதில் நீ தலையிடாதன்னு சொல்ல, அத்தனை எல்லாருக்காகவும் தான். நீ எல்லாருக்காகவும் சொல்லலை மயிலு, உனக்காக சொன்னேன்னு சொல்லு. உனக்காக மட்டும் யோசிச்சு பண்ணன்னு சொல்லு. அதுதானே உனக்கு வேணும், பணம் தானே முக்கியம் உனக்கு. அந்த பணம் உனக்கு இல்லை அப்படின்றதுனால தானே நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்லி கோமதி கேட்க, கோமதி கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே இங்கே ரொம்பவே நெத்தியடி பதிலாக இருக்கிறதுனால இங்கே தங்கமயிலுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அத்தை, நான் பின்னாடி மாமா வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, மாமா இப்படி எல்லாத்தையும் ஏமாந்துட்டு நின்றுடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொன்னேன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் கோமதி சொல்கிறாங்க, அவர் யார்கிட்ட ஏமாந்துறடி, எதுக்காக ஏமாற போகிறாரு? அதுவும் இல்லாமல் முக்கியமாக என் தம்பிக்காக அவர் தனியாக எடுத்து செய்யணும்னு முடிவு பண்ணார். என் தம்பிக்கிட்ட அவர் ஏமாந்துறாரு சொல்ல வரியான்னு சொல்ல, இல்லைத்த, நான் சொல்ல வரதே நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தங்கமேல் சொல்ல, போதும் நிறுத்து மேலு, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது, இதுக்கப்புறம் எதை பற்றியும் பேசவும் கூடாது. நீ பேசுகிறத கேட்டு சரவணன் பொறுத்து போகலாம், ஆனால் அந்த வீட்டில் இருக்க யாரும் பொறுத்து போவாங்கன்னு மட்டும் நினைக்காத. சரவணனுடைய கோபத்தை பற்றி இன்னும் உனக்கு தெரியல, சரியாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வேணா அவனை பற்றி ஒரு விஷயத்த சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மயிலும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன விஷயத்த அப்படின்னு சொல்லி கேட்க, சரவணன் இப்படித்தான் பொறுத்து பொறுத்து போயிட்டே இருக்கான்னு சொல்லி, அவன் உயிருக்குயிராக காதலிச்ச பொண்ணு, அதுவும் அவன் ரொம்பவே லவ் பண்ணான். அவங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொன்னான். அவங்க அப்பாவும் சரி நான் இப்போ கேட்டு பார்க்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன் பையனுக்காக, என் ஆசையாக வளர்த்த பையனுக்காக அவரும் அந்த பொண்ணு வீட்டுக்கு தேடி தான் போனார். பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு கேட்டார். ஆனால் பொண்ணு வீட்டில் என்ன பண்ணாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. பையன் லவ் பண்ணா எப்படி வீடு தேடி வந்துடுவீங்களான்னு சொல்லி கேவலப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவருடைய பொண்ணை வச்சே இங்கே என் வீட்டுக்காரையும் என்னையும் அசிங்கப்படுத்தி வெளியில் போக வச்சாங்க. அடுத்த நாள் எப்பொழுதும் போல் அந்த பொண்ணு எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே சரவணன் கிட்ட வந்து பேச, எல்லாம் எங்கள் அப்பாவால் தான் நடந்துச்சு, நான் எதுவுமே பண்ணலைன்னு அந்த பொண்ணு சொன்னாலும், ஆனால் இங்கே தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு இப்படி ஆன கவலையிலையும் வருத்தத்துலையும் ரொம்ப எப்போதுமே அமைதியாக இருக்கிற சரவணன் அன்னைக்கு கோவத்தில் கொந்தளிச்சு, தன் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, தனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையலனாலும் பிரச்சனால, உன்னை மாதிரியான ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரவே வேண்டாம், எல்லா இடத்துலையும் தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் விட்டு கொடுக்குற நீ எனக்கு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தனா பின்னால் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் எதுவும் செய்ய மாட்டான்னு எங்களுக்கு என்ன நிச்சயம், அதனால் எனக்கு எங்கள் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த பொண்ணே போதும் அப்படின்ற ஒரு கோவத்தில் அந்த பொண்ணே வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சவன் தான் சரவணன். அதை நினச்சி பல நாள் கவலைப்பட்டிருக்கான், பல நாள் குடிச்சிருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவன் காதலிச்ச விஷயம் மட்டும்தானே தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல. அவனோட கோவத்தை பற்றி இன்னும் சரியாக உனக்கு தெரியலை. அப்படிப்பட்ட அந்த பொண்ணையே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவன் நீ எல்லாம் ஏமாத்துறோம், அதுவும் நாங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு நீனு, அதுவும் நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துட்டா மட்டும்தான் சந்தோஷமாக சரவணன் கூட வாழ முடியும். உன் விருப்பத்துக்கு நீ வச்ச சட்டத்துக்கு நாங்கள்லாம் ஆடணும் நீ நினச்சினா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சரவணன் இப்போ அங்கே கோவமாக இல்லாமல் இருக்கானா அதுக்கு காரணம் நாங்களாக மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னோம், அப்புறம் உன் நிலைமை வேறு மாதிரி ஆயிடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி மாமா ரொம்ப கோவப்பட்டு எல்லாரும் முன்னாடியே அடிக்க கை வாங்கிட்டாரான்னு நினச்சி ரொம்ப பதறி போய் இருந்துட்டுருக்காங்க எங்கள் தங்க மயிலும். இப்போ வந்து சரவணனோட குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கேன். இப்போ மாமா நம்மக்கிட்ட நடந்துக்கிறது எந்த மாதிரி இருக்காரு, உண்மையாக இருக்காரா இல்லை பொய்யா நடிக்கிறாரான்னு கூட தெரியாமல் எங்கள் தங்க மயில் பயங்கரமான வருத்தத்துலேயும் இருக்காங்க.